நான் ஒரு பாவமும் செய்யவில்லை எனும்போது காவல்துறை என்னை ஏன் கைது செய்கிறது என்று சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்து சமூகத்தை அவமதிக்கும் வகையில் செயல்பட்டதாக சம்ரி வினோத், தமீம்தாரி ஆகிய இருவரையும் காவல்துறை கைது செய்யவிருப்பதாகவும், அவர்கள் இருவரும் தாய்லாந்தில் தலைமறைவாக இருப்பதால் அவர்களை கைது செய்ய தாய்லாந்து காவல்துறையிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தேசிய காவல்துறை தலைவர் டதஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்த நிலையில், தாம் ஒரு பாவமும் செய்யவில்லை, தம்மை ஏன் காவல்துறை கைது செய்ய துடிக்கிறது என்று ஜம்ரி வினோத் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தம்மை கைது செய்தால் ராயரையும் கைது செய்ய வேண்டும், அருண் துரைசாமியையும் கைது செய்ய வேண்டும், டேவிட் மார்ஷலையும் கைது செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள்தான் தமக்கு எதிராக தாக்குதல் நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். தம்மை கைது செய்தால் வாகனத்தை எரித்தவர்களையும் வீட்டை நொறுக்கியவர்களையும் கைது செய்ய வேண்டும். அவர்களை கைது செய்ய காவல்துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தாம் தயாராக இருப்பதாகவும், தனிப்பட்ட முறையில் காவல்துறை தலைவரை நேரில் சந்திக்க தயாராக இருப்பதாகவும் ஜம்ரி வினோத் தெரிவித்துள்ளார். தாம் எங்கும் ஓடி மறைந்திருக்கவில்லை, பல முறை கைது செய்யப்பட்டுள்ளேன், இப்போது மீண்டும் கைது செய்யப்பட உள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.